லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் சவாலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா கூட்டணி கடந்த ஒரே வாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவுகளை கண்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையால் தனித்து போட்டியிடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்தது. பஞ்சாபில் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது. இந்தியா கூட்டணி உருவாக காரணமாக இருந்த நிதிஷ்குமாரே அக்கூட்டணியிலிருந்து தற்போது வெளியேறியது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் இம்மூன்று மாநிலங்களில் மட்டும் 95 தொகுதிகள் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி தலைமை ஒதுக்கிய 11 தொகுதிகளை காங்கிரஸ் தலைமை ஏற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தவிர உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்து அதிக தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் உடைந்துள்ளதும் இந்தியா கூட்டணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இப்படி முக்கியமான மாநிலங்களில் இருந்து இந்தியா கூட்டணிக்கு எதிர்மறையான தகவல்களே கிடைத்து வருகின்றன. இக்கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரஸ் 5 மாநில தேர்தல்களில் முக்கியமான மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் தோல்வியடைந்ததும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக அதை இக்கட்டில் தள்ளியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு காங்கிரஸ் இடம் ஒதுக்காதது சலசலப்பை ஏற்படுத்தினாலும் இந்தியா கூட்டணி என்பது மக்களவைத் தேர்தலுக்கானது என விளக்கம் அளிக்கப்பட்டது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.